ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ யூசர்ஸ் அதாவது எஸ்பிஐயில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஐடி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டா மட்டும்தான் உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து எஸ்பிஐவில் நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஒரு பக்கத்து சைடு ஓகேவா? இன்னொரு பக்க சைடு வந்து, இல்ல ப்ரோ எனக்கு வந்து ரீஃபண்ட் குடுத்துருங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் ஓகேவா? இவங்க 2 பேருக்குமே நீங்க என்ன பண்ணணும்? ஓகேவா? உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா? இல்ல கன்டின்யூ பண்ணணுமா? நீங்க அப்படியே விட்டுட்டாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏதாச்சும் பண்ணாலுமே அது தப்பா பண்ணிடுவீங்க. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்க நார்மலா அந்த 2 இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டின்யூ பண்ண போறீங்களும் சரி, இல்லன்னா வந்து நான் ரீஃபண்ட் வாங்க போறோம்னு சரி, 2 பேருமே என்ன பண்ணியிருக்கணும்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில் நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருக்கணும். சரியான அக்கவுண்ட் நம்பர்ல வச்சு, பான் கார்ட வச்சு நீங்க அக்கவுண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? எஸ்பிஐல உங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். செகண்ட் ஒன்ன்னா மெயில் ஓகேவா? ஸோ கரெக்ட்டான ஒரு ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். இத 2மே 2மே கரெக்ட்டா இருந்திருக்கணும். யாருக்குன்னா கன்டின்யூ பண்ண போறவங்களுக்கும் சரி, இல்ல நான் வெளில போறவங்களுக்கும் சரி, ஓகேவா? இதில வெளில போறவங்களுக்கு முக்கியமா இருக்கணும் இதில. கன்டின்யூ பண்றவங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல. ஆனா வெளில போறவங்களுக்கு, எனக்கு எஸ்பிஐ விட்டு எனக்கு வேணாம், வெளிய போறவங்களுக்கு கண்டிப்பா உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்க ஆல்ரெடி கரெக்ட்டா அப்டேட் பண்ணியிருக்கணும். உங்க மெயிலுமே கரெக்ட்டா இருக்கணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய எஸ்பிஐ ஐடி நீங்க லாகின் பண்ணுங்க. உங்களுடைய எஸ்பிஐ ஐடி நீங்க லாகின் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தாங்க காட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாரி எதுக்கு ப்ரோ நம்ம ஷோ ஆகுது அப்டின்னு நெறைய பேர் இருக்கும். போய் நோட்டீஸ் போர்டு போயிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இதில அக்செப்ட்ன்னு இருக்கா? 798 இருக்குது. ரிஜெக்ட் 38 இருக்குது. இதில என்ன அப்டின்னா, அக்செப்ட் அப்டின்னா, இப்ப எஸ்பிஐ மெம்பர்ஸ் எத்தன பேர் இருக்காங்க? ஒரு 2,00,000 பேர் இருக்காங்க. அப்ப 2,00,000 பேருக்குமே எஸ்பிஐ ஐடி நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் ஷோ ஆகும். இப்போ இங்க பாருங்க. ஸோ நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஓகே. எல்லாமே நீங்க டிக் பண்ணிட்டு அக்செப்ட் குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க கன்டின்யூ பண்ணலாம். இல்ல அப்படியே நான் ஸ்ட்ரெய்ட்டா வந்து ரிஜெக்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். வித்தின் செகண்ட்லயேங்க. நீங்க ரிஜெக்ட் குடுத்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஐடி ரிஜெக்ட் ஆயிடும். அதாவது சஸ்பெண்ட் ஆயிடும். உங்களுடைய எஸ்பிஐ என்ன பேங்க் டீட்டெயில் இருக்கோ, அதுக்கு அடுத்த 60 நாள்ல உங்களுடைய நீங்க கட்டுன அமௌண்ட்டும் சரி, நீங்க எர்ன் பண்ண அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துருங்க. அடுத்த 60 நாள்ல. இதில தான் பாருங்க. இதுவரைக்குமே எஸ்பிஐவுக்கு ஒரு 800 பேர் கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். நான் வந்து எஸ்பிஐக்கு நான் கன்டின்யூ பண்றேன்னு சொல்ட்டு. 38 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல எனக்கு எஸ்பிஐ தேவையில்ல. நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன். எனக்கு என் ஐடி தேவையில்ல. எனக்கு கட்டணம் மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 38 பேருக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் அக்செப்ட் பண்றாங்க, எத்தன பேர் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நீங்களே அழகா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப என்னென்ன கண்டிஷன்லாம் குடுத்துருக்காங்க, எந்தெந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த கண்டிஷன்ல ஓகேவா? ஓகேவா இருந்தா குடுங்க. இல்லன்னா உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ரிஜெக்ட் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கண்டிஷன் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொபைல் ஃபோன்களை இயக்குவதற்கான போதுமான அறிவும், திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல், உலாவுதல், நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவும் என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்நெட் நாலேட்ஜ் இருக்கு. நான் மெயில் அனுப்புவேன். மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். ப்ரௌசிங் பண்ணுவேன். இந்த மாரி அடிப்படையான ஒரு இன்டர்நெட் நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, இது எனக்கு வந்து இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான் நீங்க டிக் பண்றீங்க. டிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா நான் ஒத்துக்கிறேன். ஆமா, எனக்கு இந்த திறமைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது அது. ஓகேவா? ஸோ நீங்க கன்டின்யூ பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிக்கு போட்டு அப்படியே எல்லாத்தையும் நீங்க எல்லாத்துக்குமே டிக் போட்டு கீழ வந்து அப்செட் குடுக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு கன்டின்யூ பண்ண விருப்பம் இல்ல. எனக்கு அதெல்லாம் படிக்க வேணாம் எனக்கு. எனக்கு கன்டின்யூ பண்ண வேணாம் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா கீழ வாங்க. ஸ்ட்ரெய்ட்டா கீழ வந்துட்டு அத ரிஜெக்ட் மட்டும் குடுத்துருங்க. ஓகேவா? ரிஜெக்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாயிடும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் இது என்ன குடுத்துருக்காங்கன்னா, நான் செலுத்திய எஸ்பிஓ அந்த தொகை எஸ்பிஓக்கு குடுத்துருக்கும் இல்லையா? அது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு சேவைக்காக மட்டுமே தவிர, வேற எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். இப்ப நம்ம அமௌண்ட் நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நான் கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு மட்டும் தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு பில் வந்து காமிச்சிருக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ் ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். எஸ்பிஐக்கு அமௌண்ட் பே பண்ணல. அந்த சர்வீஸ நம்ம வாங்கியிருக்கோம். அதனால ஒரு வொர்க் தராங்க. ஓகேவா? ஸோ அத நான் வந்து எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு தான் வந்து நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கிளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஐக்கு செலுத்தப்பட்ட தொகைக்கு நான் முழு பொறுப்பு என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காரணத்திற்காக நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஒண்ணுமே இல்லங்க. நீங்க கட்டுன அமௌண்ட்ட நான் தான் தெரிஞ்சு தான் கட்டியிருக்கேன். கிளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் கட்டியிருக்கேன். நான் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. நான் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எஸ்பிஐவின் அதிகாரப்பூர்வ ஊடகமான எஸ்பிஓ வெல்கம் பேஜ், எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்களை அவ்வப்போது
பரிந்துரைக்கப்படும் அனைத்து வழிமுறைகளை மற்றும் புதுப்பிப்புகளை பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட என்னென்ன சொல்கிறோங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன். வெல்கம் பேஜில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பின்பற்றுவேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்குமே நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, எஸ்பிஓ வழங்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் சேவையின் வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறேன். நான் எஸ்பிஓ இதன் முதலாட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு வாடிக்கையாளர் தான். நான் வந்து எஸ்பிஓக்கு ஷேர் ஹோல்டர் கிடையாது, ஓனர்லாம் கிடையாது. ஓகேவா. ஜஸ்ட்டு நான் ஒரு கஸ்டமராக நான் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு டிக் போட்டிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் டெலகிராம் சேனல் வெல்கம் பேஜ் இருக்கிற அந்த உள்ளடக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். எனவே எஸ்பிஐயின் அறிமுகம் செய்வோர், உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது டெலகிராம் சேனலில் ஒரு ஆடியோ வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் இருக்குது, வெல்கம் பேஜ் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை நானே பார்த்து புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. புரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் கேள்வி கேட்கத்தா மட்டும்தான் நான் கேட்பேன். ஸோ யாருமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னை சேர்த்து விட்டவங்களோ, இல்லை வந்து மேலே இருக்கிற அப்ளைனோ, இல்லை கீழே இருக்கிற டவுன்லைனோ, இல்லை வந்து கமாண்டரோ, டீம் லீடரோ, ஸோ இந்த மாதிரி யாருமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நான் எந்த விதமான போலியான கருத்துக்கள், செய்திகளை வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது எஸ்பிஐ பற்றி நீங்கள் எஸ்பிஐயில் இருந்துக்கிட்டு வேறு ஊடகத்தில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு எஸ்பிஐ தப்பாக ஏதாச்சும் பொய்யான ஒரு கருத்து ஆதாரமே இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எஸ்பிஐ உங்களுக்கு கவர்மெண்ட் லீகலாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் எஸ்பிஐ இருந்துக்கிட்டே சொல்கிறேன். எஸ்பிஐயில் இருந்துக்கிட்டே நீங்கள் எஸ்பிஐ தப்பாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடுவாங்க. ஓகேவா. நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதுக்கு டிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பெறப்பட வேண்டிய பணிக்கட்டணம், தொகை திரும்ப பெறுதல் போன்றவற்றை ஏதேனும் சந்தேகம், கேள்வி, சிக்கல்கள் இருந்தால் அதுக்கு அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு என்னால் தெரிவிக்கணும் அது சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ என்னென்னா என்னடா அது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு அமௌண்ட்டு கேட்டுட்ருப்போம். இந்த அமௌண்ட் எப்போ வரும், அந்த அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ யார்கிட்டையுமே எந்த இதுவுமே எதுக்காகவுமே யார்கிட்டையும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகேவா. ஏதாச்சும் கேட்குறதா இருந்தீங்கன்னா எஸ்பிஓ டிவிஎம் அந்த ஜிமெயிலுக்கு மெயில் பண்ணி தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு, வேலையை செய்யும்போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே டிக் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் புரிஞ்சிக்கங்க. நிறுவனம் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறேன், வழிமுறையெல்லாம் பின்பற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் அது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன். எல்லாமே அதாங்க, எஸ்பிஓக்கு உள்ளே இருந்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டே எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறது எல்லாமே நான் கேட்கணும். ஒன்றுமே இல்லை, ஒரு கம்பெனி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஏகப்பட்ட இதில் கையெழுத்தெல்லாம் போட்டு இந்த கம்பெனி பற்றி இப்படி பேசக்கூடாது, ஸோ இது நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தாங்க சொல்லியிருக்காங்க இதில். ஓகேவா. ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இது. நான் எஸ்பிஐ அலுவலகத்திற்கு செல்ல விரும்பினால் முன்னறிவிப்புடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஒன்றுமே இல்லை, எஸ்பிஐ ஆஃபீஸுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணிட்டு ஒரு அப்ரூவல் லெட்டர் வரும். அந்த லெட்டரை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களை உள்ள விடுவாங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் உள்ளே போகணும். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் வந்து நாமளே வந்து தானாக போகக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தனிப்பட்ட காரணத்திற்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்தவோ, தொந்தரவு செய்யவோ அல்லது பேசவோ மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் சொல்கிறாங்க. அது மற்றவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ மேற்கூறிய அனைத்து விதிமூலை மற்றும் விதமூலை நான் வந்து ஏற்றுக்கொள்ள பின்பற்றுவேன் என்பதை இது அதான். ஓகே, எல்லாமே வந்து அதாவது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குனு டிக்கி போட்டுடலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் தான். எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு, மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். மேலும் நான் எந்த பலன், வற்புறுத்தல் அல்ல தேவையற்ற சொல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒன்றுமே இல்லை, மேலே கொடுத்த கண்டிஷன் எல்லாமே என்னுடைய சுய விருப்பத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். யாருமே என்னை வற்புறுத்த கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அப்செப்ட் இருக்கா. ஸோ அந்த அப்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் பேஜ் வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அப்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள், சிஎஸ்எஃப் டோக்கன் வந்துச்சு. ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி தாங்க வரும். வெல்கம் டு த ஃபேமிலி அப்படின்னு வரும். த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டீம்னு வரும். கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் இது பண்ணது ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மை கரெக்டாக எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ உங்களுடைய ஐடி கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எஸ்பிஓவில் அதாவது கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லுத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா, நீங்க அப்சர் குடுங்க. இல்ல எனக்கு தேவையில்ல, எஸ்பிஓ வேணாம் எனக்கு, என் லைஃப்ல வேணாம். எனக்கு கட்டின அமௌண்ட்டும், நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் குடுத்தது மட்டும் போதும் அப்படின்னா, டைரக்ட்டா கீழ வாங்க. ரிஜெக்ட் குடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அடுத்த 60 நாள்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு உங்க அமௌண்ட் வந்துரும். நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும், நீங்க உங்களுடைய கட்டின அமௌண்ட்டுமே. கண்டிப்பா நீங்க வெளில போறோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பேங்க் டீட்டெயில கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருக்கணும். பேங்க் டீட்டெயில் அண்ட் மெயில் கரெக்ட்டான மெயில் இருக்கணும். ஓகேவா? இது 2 இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட் கரெக்ட்டா வரும். இல்ல அப்படின்னா வராதுங்க. ஓகேவா? ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் டவுட்டா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. எல்லாமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு விஷயம். தேங்க்ஸ். பை பை.